இது வந்து லெனோவோ லேப்டாப்பு. இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, லெனோவா கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது லெனோவோ லேப்டாப்பு. நான் விண்டோஸ் 11 ப்ரோ வந்து அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் இந்த இதை கிளிக் பண்ண, இந்த சார்ஜ் கிளிக் பண்ணால் 4% இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, அந்த 4% இருக்குது. 4% இருந்துச்சுன்னா வந்து லேப்டாப் வந்து எப்படின்னா, இப்போ சார்ஜ் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே பிளக் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகினா மட்டும்தான் லேப்டாப் ஆனில் இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா லேப்டாப் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் லேப்டாப்பு, 5 வருஷம் லேப்டாப்புக்கு தான் மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வர்றதுக்கு வந்து முதல் காரணம் வந்து பேட்ரி வந்து ட்ரை ஆகி டெத் ஆகிடுது. அதான் முதல் காரணம். ஆனால் யூடியூப்பில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து சொல்லி இந்த மாதிரி இது வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகாது. இதில் லோக்கல் டிஸ்க் சி இருக்கா, இதில் இந்த யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த அருள் ஃபார்ம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டா கீழே ஒரு குரோம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேட்ரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் லேப்டாப்பில் வந்து சார்ஜ் ஏறலைன்னா நீங்கள் செக் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப்பு வந்து நீங்கள் பேட்ரி தான் செக் பண்ணணும். பேட்ரி என்ன பிரச்சனை, பேட்ரியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணணும். உங்களோட பேட்ரியோட எஃபிஷியன்சி 20 இல்லைன்னா 22% எஃபிஷியன்சி இருந்ததுன்னா லேப்டாப்போட பேட்ரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லேப்டாப்போட பேட்ரி எஃபிஷியன்சி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா 900, 500, இப்போ ஃபுல் சார்ஜ் ஏறுனா இவ்வளோ தான் ஏறும். நம்மளோட பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நம்ம லேப்டாப் வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. அதனால் கெப்பாசிட்டி இவ்வளோ வந்துருச்சு. ஃபுல் சார்ஜ் ஏறுனா உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட பேட்டரி எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ அந்த 9540 டிவிஷன் போட்டு அந்த 48,000 கீழே நீங்கள் போட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 0.182 வருதா. இதில் நீங்கள் இன்ட்டு 100ஓட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரியோட எஃபிஷியன்சி 19.87 தான். அது மீன் 19 தான் எஃபிஷியன்சியே. நீங்கள் வந்து அப்போ கண்டிப்பாக பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதற்கடுத்து யூடியூப்பில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடாப்டரை ரீசைக்கிள் பண்ணணும். நீங்கள் அதுக்கடுத்து மற்ற ஸ்டெப்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் வந்து பார்த்துக்கோங்க. இது உங்களோட பேட்டரி எஃபிஷியன்சி 20 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரி தான் மாற்றுற மாதிரி வரும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ போட்டேன்னா இந்த மோஸ்ட்லி இந்த கால்குலேஷன் வந்து யாருமே போட மாட்டேங்கிறாங்க. நம்மளோட பேட்டரி எஃபிஷியன்சி வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே போடல. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.